வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பென்சிலு பேனாலாம் கொஞ்சம் வாங்க கடைக்கு வந்தோம். வெறும் 200 தாங்க வீட்டிலேருந்து ஆட்டி போட்டு வந்தேன். நாங்கள் வீட்டில் கிளம்பும் போது தம்பி அழுதான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டின்னு வந்துட்டேங்க. அவனுக்கு என்ன ஏபிசிடி புக்கு வாங்கி கொடுக்கலான்னு வந்தா அவன் புக்கே வேணான்னு சொல்லிட்டான். நான் பென்னு பென்சிலாக பார்த்துன்னுக்குறேன். திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். அவன் எங்கே போனான்னு தேடி பார்த்தா அவன் கரெக்டாக காரு பொம்மை இருக்கிற இடத்துல வந்துட்டாங்க. காரு பொம்மை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுன்னு அழுகுறான். என்னடா இது சத்திய சோதனையாக ஆயிடுச்சு. நம்ம பென்சில் பேனா வாங்க வந்தா அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டான். கடைசியாக ஒரு காரை பார்த்து வாங்கி கொடுக்க சொன்னான். அந்த கார் விலையே கேட்டேங்க. நான் எத்தனை அந்த காசோட விலை அதிகமாக இருந்தது. கடனும் சொல்லிட்டு வர முடியாது. எப்படியோ சுற்றி கடைசியாக வந்து ஒரு பேட் பால் எடுத்துட்டான். 150 ரூபா அவங்க பேட்டு பால். கடைசியில் எனக்கு 5 ரூபாயில் ஒரே ஒரு ஷார்ப்னர் தாங்க வாங்கினேன். பேட்டு பால் வாங்கி கொடுத்து எங்களை சும்மாவே விடலைங்க. ஐஸ்கிரீம் கேட்டு அடம்பிச்சிட்டான். மீதி இந்த காசுக்கு எப்படியோ ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டோம். கடைசியில் எனக்கு தான் எதுவுமே வாங்கலை. ஒரு வழியாக எப்படியோ வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கும் இது மாதிரி நடந்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.